எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அது ஏன்? அதனால என்ன நன்மை அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்ப அத நம்ம வந்து நம்மளுடைய சொந்த அப்சர்வேஷன்லேருந்தே அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் எடுத்துக்குவோம். ஒரு கோபப்படுறோம், இல்ல பயப்படுறோம்னு வச்சுக்குவோம். இப்ப கோபப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமா நம்ம என்ன செயல்பாடு செய்வோம்? நம்ம எதிர்ல இருக்கிறவங்கள நம்ம வந்து ஒரு வார்த்தை மூலமாகவோ, இல்ல உடல் ரீதியாகவோ நம்ம தாக்குறது தான் நம்முடைய செயல்பாடா இருக்கும். அதேமாரி பயப்படுறோம்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன நெனைப்போம், அந்த பயப்படுற சூழல்லேருந்து உடனடியாக தப்பிக்கிறது தான் நம்முடைய செயல்பாடா இருக்கும். அதாவது அந்த ஆக்ஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, இப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதா வச்சுக்குவோமே, என்ன செய்வோம்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு செயல் சொல்ல முடியுமா பாருங்க? அப்படி இருக்காது. நெறைய செயல்கள் இருக்கும். அதாவது நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு தோணும். ஒரு மியூசிக் கேட்கணும்னு தோணும். டான்ஸ் பண்ணி பார்க்கணும்னு தோணும். இல்ல நமக்கு புடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கணும்னு தோணும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் எமோஷன்லேருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் எமோஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு நெறைய செயல்பாடுகள குடுக்குது. அதாவது நெறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதனால நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிய பயன்படுத்தி, நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து வளமுள்ளதாக நம்மளால ஆக்கிக்கொள்ள முடியும். அதனால தான் நம்ம சயின்டிஃபிக்காவே என்ன சொல்றோம், எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவாக அமைய என்னுடைய வாழ்த்துகள். நன்றி.